இப்ப இந்த நீதிபதிக்கு இந்த இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு. என்ன இன்ட்ரெஸ்ட்னா, அவரு இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க சார், நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியும், எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆளும்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் RSS காரன். நான் நீதிபதியா இருக்கும்போது நான் கம்யூனிஸ்டா இருக்கக்கூடாது. நான் நீதிபதியா இருக்கணும். அவர் நீதிபதியா இருக்கும்போது RSS இருக்கக்கூடாது. அவர் நீதிபதியா இருக்கணும். இல்லன்றதுதான் பிரச்சனை சார். இல்லன்றதுதான் பிரச்சனை. தனிப்பட்ட நம்பிக்கைங்கிறது வேற. ஆனா நீங்க நீதித்துறையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க சார்பு தன்மை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ஏன்னா இப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ரத்தனவேல் பண்ணி கூட வர்றாரு. ஆனா அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுல வந்து கிடையாது. திமுக ஆதரவா செயல்படுறாருன்னு ஜெயலலிதா கூட சொன்னது இல்லை. இல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல சொன்னதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து நீதிபதியினுடைய இது. எல்லா கட்சியை சேர்ந்தவங்க நீதிபதிகள் ஆகிறாங்க சார். யாரும் அவங்க வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கல. ஆனால் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, உங்களை வந்து தகவல் அமைத்துக் கொள்றது வந்து அதை வந்து விலகி இருப்பது, அதாவது கொஞ்சம் சிரமமான வேலை தான் சார். ஆனால் உன்னுக்கு நீயே கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு அளவுக்கு நீ நீங்கி இருக்கியோ அந்த அளவுக்கு நீ போற்றப்படுவாய் சிறப்பான நீதிபதி.